அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய காணொளி கொஞ்சம் நெடுநேரம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கேட்டிருந்தார். அவருக்கு உண்டான விடை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆர் ப்ரைஸ் டிக்ரீஸ், ஏற்ற அல்லது இறக்கம் டிமாண்ட் மற்றும் சப்ளை அடிப்படையில் தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே மாதிரி வேல்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது, நியூஸ் பேஸ்ட் இருக்குது, இது அனைத்துமே நம்மளுக்கு ஆப்ரேட் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்மளுக்கு அது ஆப்ரேட் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆப்ஷனை பொறுத்தவரை ஆப்ஷனுடைய ப்ரைஸ் நம்மளுக்கு ஆப்ரேட் செய்ய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். 90% ஆப்ரேட் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இது என்னுடைய கருத்தில் மாற்று கருத்து யாருக்காச்சும் இருந்தால் அது தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இடையில அந்த கான்செப்ட்ஸ் வரும்போது நம்ம அதை சொல்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ சைடு இம்பேக்ட், அதாவது ஏற்றம் மற்றும் இறக்கம், காலுக்கும் ஒரு இம்பேக்ட் இருந்தது, புட்டுக்கு இம்பேக்ட் இருந்தது, நிறைய டைம் இம்பேக்ட் இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு சரியாக யாரெல்லாம் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தார்களோ அந்த வியாபாரிகளுக்கு அனைத்துக்குமே ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமைந்தது. யாரெல்லாம் ட்ரெண்ட் ஒன்று கண்டினியூ ஆகும்போது, அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் நினச்சி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்கிறோம். மார்க்கெட் மேலே போகும்போது அங்கே போய் வாங்கினீங்கன்னா உடனே இறங்கக்கூடான வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதே போல் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோ பதிவில் பார்க்கலாம். 17,000 அண்ட் 39,000 ரெண்டுமே இண்டெக்ஸை பொறுத்தவரை நல்ல இம்பேக்டடாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று முடிவுற்ற விலை 16,972, இன்றைய ஆரம்பம் 16,994. அப்போ என்ன இருக்குன்னா, சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் ஓப்பன் அப்படி இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே பெருசாக மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்காம திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துருச்சு, ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு, எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்தது. அந்த ஃபால் 16,850 மட்டும் இருந்தது. அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 17,062, கிட்டத்தட்ட 210 புள்ளிகள் மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்றைக்கி இருந்திருக்கு. நல்ல ஏற்ற இறக்கம், நல்லா ஒரு தாக்கம் காலையிலே இருந்தது, மாலையிலேயும் இருந்தது. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா தற்போதைக்கு மார்க்கெட் ஒரு 90 புள்ளிகள் பக்கமே. ஆனால் நான் கொஞ்சம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் மாறும். அதன் அடிப்படையில் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் பாருங்கள், 17,000 கால் நம்மளுக்கு 54 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 75 ரூபா மட்டும் ஹை போயிருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா இது 9 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 75 ரூபா நம்மளுக்கு வந்தது. 16,900 புட்டும் நம்மளுக்கு 76 ரூபா, 16,950 புட் 111 ரூபா, 17,000 புட் 153 ரூபா, 17,050 கால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருந்தது. இதில் 17,000 காலும் 17,000 புட்டுமே நல்ல ஒரு தாக்கம் ஏற்ற, ரெண்டு பேருமே நல்ல ஒரு இம்பேக்டட் ஜோன் கொடுத்தாங்க அவங்க லோயர் ப்ரைஸில் இருந்து. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். ஆப்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதற்குண்டான காரணத்தை பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா 16,900 17,100க்குள் பார்த்திங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் 200 புள்ளிகள். 16,900 கால் 85 ரூபாய், 17,100 புட் 114 ரூபாய். அப்போது இது ஆப்ரேட் பண்ணாமல் இது எப்படி சரிசமமாக இருக்க முடியும்? அப்போ இதற்கு தனியாக ஒரு டிமாண்ட், இதுக்கு தனியாக ஒரு டிமாண்ட், இதுக்கு தனியாக ஒரு சப்ளை, இதுக்கு தனியாக ஒரு சப்ளை இருக்கும்போது சரியாக இந்த இடத்தில் இந்த விலையில் அது இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை இன்ட்ரென்சிக் வேல்யூ உண்மை விலைக்கு தான் அது முடியணும். டைம் வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகணும். அப்போது இந்த விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டா தெரியும்.
மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை படி பொருள் ஏற்ற இறக்கம் இருந்தால் இந்த விலை மாற்றம் எப்படி சரியாக இந்த விலைக்கே நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிறதுல தான் இது ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது என்ன பெரிய விஷயம், இதுதான் லாஜிக், இதை பற்றி எப்படி ஆப்ரேட்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு எதிர்வினை ஆற்றுபவர்களுக்கு அவங்களுடைய மைண்ட் வைஸில் ஒரு பல்ப் எரியும். இது கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த விலைக்கு தான் முடியணும் அப்படின்னா அது ஆப்ரேட் பண்ணாமல் அதுக்குண்டான இம்பேக்டட் இல்லாமல், இப்போ 17,900 காலம் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா இது அதிகமான விலைக்கு நம்மளுக்கு இருக்கலாமே. விலை மாற்றம் பை மற்றும் செல் அடிப்படையில் தான் இருக்கிறது அப்படின்னா இந்த விலை 85 முடியாமல் 110 120க்கும் கூட முடியலாமே. அப்போ ஏன் 85 முடியுதுன்னா அப்போ இது ஆப்ரேட் பண்ணாமல், அதாவது இந்த விலையில் தான் இது இருக்கணும்ன்ட்டு நம்மளுக்கு தீர்மானிக்காமல் இந்த விலையில் இருக்க முடியுமா? ஒரு பொருள் அதிகமான தேவை அதிகமான சப்ளை இருந்தால் என்ன ஆகும்? அது கண்டிப்பாக இருக்க போகுது. அப்போ இதில் எப்படி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அடிப்படையும் இன்ட்ரென்சிக் வேல்யூ அடிப்படையிலையும் டைம் வேல்யூ அடிப்படையில் நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இது இந்த மணி ஆப்ஷனுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கோ அவுட் த மணி ஆப்ஷனுக்கு அதற்குண்டான மதிப்பு இல்லை. அப்போ இது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? இது வந்து கலகலப்பு படத்தில் சந்தானம் என்ன சொல்லுவார், இதை நம்பினா தான் சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தீர்மானமாக சொன்னால் நடக்குமா நடக்காதா இல்லை எப்படியாலும் நம்ம பண்ணலாம், ஆனால் ஆப்ரேட் தான் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஒத்துட்டு இருக்கணும். மற்றபடி ரியல் டிமாண்ட் அண்ட் சப்ளைங் போது 16,900 கால இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஒன் சைடை வாங்கிட்டே இருக்கிறாங்க, செல்லே பணம் வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னா இதனுடைய விலை எங்கே போயிருக்கணும்? அப்போ போகாது, இந்த இடத்துல தான் ஏதோ இருக்க போகுது. அப்போ இது வந்து ஆப்ரேட் தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ அதனால் இதுக்கு மாற்று கருத்து என்ன வேணாலும் இருக்கலாம், அதை நான் இது பண்ணல. அதுக்கு இருந்தால் அதற்குண்டான தீர்வை நீங்கள் சொல்லலாம். இதனை சரியாக புரிந்து கொண்டால் அப்போது இதனுடைய லோ இதனுடைய ஹை, அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஹை லோவை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட நகர்வு இருக்க போகிறது. ஏன்னா அவங்க தீர்மானிக்கிறாங்க இந்த இடத்துக்கு மேலே இந்த இடத்துக்கு கீழே அப்படிங்கிற இதனுடைய லோ மற்றும் ஹையே நம்மளுக்கு மார்க்கெட்டோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கும் உதவ போகிறது. அதனால் இதில் வேல்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னென்ன வேணாலும் பார்க்கலாம், அதனுடைய ப்ரைஸ் இந்த விலை ஆப்ஷனுடைய விலையின் அடிப்படையில் தான் இது நிகழ்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம உணரணும். இதற்கு மாற்று கருத்து இருந்தால் அதற்கு நம்ம பதில் இல்லை. இப்போது அடுத்த கான்ட்ராக்ட் மார்ச் 23ஆம் தேதி கான்ட்ராக்ட் 17,000 கால் 17,000 புட். இது பார்த்திங்கன்னா இது டோட்டல்டு ப்ரீமியம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 310 புள்ளிகள் அப்படின்னு 310 இல்லைனா 315 அப்படி எடுத்துக்கலாம், 310 புள்ளிகள். அப்போ 17,000 இருந்து ப்ளஸ் 310 மைனஸ் 310 இதற்கு உண்டான வாய்ப்பு. அப்போது சந்தை வந்து 16,690 இருந்து 17,310க்குள் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம். இப்போ நினச்சி பாருங்கள், இது ஸ்ட்ராடல்னு சொல்லிட்டோம், இது ஸ்ட்ராங்கிள் பாருங்கள். இந்த ஸ்ட்ராங்கிளோட அடிப்படையில் 16,900 17,100, அதாவது 16,900 இருந்து 17,100க்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்கிறது. இதனுடைய ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 220 புள்ளிகள் வரும், 230 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். 16,900 230 லெஸ் பண்ணிங்கன்னா 16,670. 17,100 இருந்து 230 ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா 17,330. இப்போ இந்த ஜோன் ரெண்டுமே ஒரே மாதிரி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளோட இதே. அப்போது இதை வந்துட்டு ஸ்ட்ராடலும் பண்ணியிருக்கலாம் ஸ்ட்ராங்கிளும் பண்ணியிருந்தாலும் இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒரே அளவில் தான் வருகிறது. அப்போது 17,000 அப்படிங்கிறது ரொம்ப மையப்புள்ளியாக வச்சு மார்க்கெட்டோட நகர்வு இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கும். அடுத்து இது இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் ஆப்ரேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கூடுதல் தகவல். இப்போ 16,900 to 17,100 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 புள்ளிகள். அப்போ 16,900 235, 17,100 191 புள்ளிகள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 2 426. அப்போ எவ்வளோ எச்சா இருக்குது? 226 எச்சா இருக்கா? இந்த 122ம் இந்த 107ஐயும் ஆட் பண்ணு. அப்போ இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 230. அப்போது இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்மளுக்கு 200 தான் இருக்கணும்.
டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 226 ரூபா இருக்குது. அந்த 226 யாரோட விலையாக இருக்குது? ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட விலையாக இருக்கிறது. அதனால் இது ஏமாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஆப்ரேட் பண்ணுறாங்க மட்டும் தான் சொல்கிற மொழியே ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஏமாற்றுவதற்கு உண்டான பொருள் அல்ல. அப்போ இதனுடைய விலை ஏற்றம் அல்லது இறக்கம் இவர்களோட எதிர்பார்ப்பு இவர்களிடம் அவருடைய எதிராளியிடம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படிங்கிறத இதனுடைய பொருளாக சொல்கிறோம். அதனால் இவங்க கட்டிருந்து பிடுங்கினா இவங்களுக்கு தர்றாங்க, இவங்க கட்டிருந்து எடுத்தால் இவங்களுக்கு தரப்போகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் கால் புட்டாக மாறப்போகுது, புட்டு காலாக மாறப்போகுது. இதற்குண்டான கேமை சரியாக புரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் வர்த்தகத்தில் வெற்றி பெற இயலும். இதில் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 16,855 டு 17,172, வைட் ரேஞ்ச் 16,683 டு 17,317. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,135, 17,172, 17,222. சப்போர்ட் லெவல் 16,909, 16,855, 16,793 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இன்னொன்று சொல்ல போனால் இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோசிங் கிடச்சிருக்கு. அதே போல் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இது ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு டவுன் தான். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பேங்க் நிஃப்டி தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே இப்போதைக்கு க்ளோசிங் கிடச்சிருக்கு. இதனுடைய ஹை 39,381, லோ வந்து 38,610, கிட்டத்தட்ட ஒரு 800 புள்ளிகள் மொமெண்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 39,000 கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 405 ரூபா ஒரு இம்பேக்ட். 39,000 கால் கிட்டத்தட்ட 398. இரண்டு பேருமே நம்மளுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்களும் பாருங்கள் இப்போ 39,000லேருந்து 39,500 அப்படின்னு எடுத்தால் 500 ரூபா. 39,000 கால் பார்த்தீங்கன்னா 132 ரூபா. அப்போ 500லேருந்து 132 கழிச்சிட்டா நம்மளுக்கு 368 ரூபா இருக்கணும். அதுதான் இங்கே இருக்கிறது. அப்போது இது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ உண்மை விலைக்கு மட்டும் ஐடிஎம்க்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கும், ஓடிஎம் அனைத்துமே 0 அப்படிங்கிறது இதனுடைய கான்செப்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராடல் 39,000 கால் புட், அதுக்கப்புறம் 40,000 கால், 41,000 கால், 40,500 கால், 39,500 கால், 38,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 39,000 மையமாக வைத்து 38,000 40,000 தரப்போகிறது. நாளை தினம் கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவ்லே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பாசிட்டிவ் தவறும் பட்சத்தில் சந்தையோட இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரிடம் ஏற்படும். இதுலேயும் பாருங்கள் 39,000 டு 39,500 500 புள்ளிகள். 39,000 கால் 668 ரூபா, 39,500 514 ரூபா. அப்போ 12 1182 ரூபா. அப்போ 682 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 39,500 372 ரூபா, 39,000 310 ரூபா. அப்போ எவ்வளோ இருக்குது? 682 ரூபா. இந்த 682 சரியாக இங்கே இருக்குது பாரு. அப்போது எவ்வளவு தூரம் இது ஆப்ரேட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் வரைபடத்தால் தீர்மானிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதின் காரணமே இதுதான். 38,764 டு 39,696, வைட் ரேஞ்ச் 38,168 டு 40,032. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,668, 39,736, 39,872. சப்போர்ட் லெவல் 38,986, 38,820, 38,690 இருக்கும். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தை அதனுடைய அடிப்படை உணர்ந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வியாபாரம் செய்யுங்க. சும்மா நம்ம போகிற போக்கில் லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாது. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்துட்டு அடிப்படை லெவல் பேசிக் லெவலும் இருக்குது, அட்வான்ஸ்டு லெவல் இருக்குது. இப்போ பேசிக் லெவல்ஸ் எப்போவுமே ரெகுலராக இருக்கும். அட்வான்ஸ்டு லெவல் அப்பப்போ தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த அட்வான்ஸ்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28 துவங்குகிறது. அது 3 மாத வகுப்பாக இருக்க போகிறது. அது எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை நம்ம அளிக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வகுப்பு துவங்கிட்டே இருக்கும். அதனால் இதன் பற்றி விவரங்கள் 9842610908 என்று வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்புங்க. அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.